ஆனா நான் சில விஷயங்களை தமிழக அரசு முதுகெலும்பில்லாத அரசுன்னு சொல்லுவேன். சில தைரியமான முடிவுகளை இது நடக்கும் அப்படின்னு முன்னாடி எதிர்பார்த்தாங்க. சில இடங்கள்ல நாமக்கல்லே நடந்திருக்கு. அப்ப என்ன கேன்சல்டு, நீ ரோட் ஷோ பண்ண கூட மீட்டிங் வேண்டாம் போடுன்னு சொல்லிருக்கணும். அந்த துணிச்சலான தைரியம் எடுக்கிற அந்த தைரியம் என்னைக்குமே சொல்லுது தமிழக அரசு மாதிரி தைரியமான விஷயங்கள் எடுக்க மாட்டேங்குது, எடுக்கிற முடியல. அவரு அம்மா ஜெயலலிதா இருக்கட்டும், இவங்க இதுக்கு முன்னாள் திமுக தலைவர் கலைஞராக இருக்கட்டும், அவர் கூட சில விஷயங்கள் தைரியம் எடுப்பது கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ணணும்னு திமுக அரசு நினைச்சுன்னா அதோட விளைவு தான் இன்னைக்கு நிலைமையில் நிக்கிறாங்க. இதுக்கிடையில ஐயா சேலத்துல ஒரு மாநாடு போன பெர்மிஷன் கேட்டிருக்கிறார். அது துள்ளி குச்சி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு கேன்சல் பண்ணிருச்சு. இதனால விஜய் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இவர் பண்ணி வச்சிருக்க காரியத்தினால என்னன்னா, நான் நிச்சயமா ஒரு விஷயம் சொல்ல முடியும், இனி எங்க ஒரு மீட்டிங் போட்டாலும் எங்க ரோட் ஷோ போட்டாலும் அவர் பெர்மிஷன் டினைட் தான். கோர்ட்ல பாட்டை போட்டு வாங்கிட்டு வாங்க, கோர்ட்ல ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெர்மிஷனுக்கு எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் அந்த கண்டிஷன்லாம் நீங்களே போட்டு இத்தனை பேர் தான் வருவாங்க, இத்தனை பேர் தான் வருவாங்க, இந்த கண்டிஷன் ஒருத்தரும் கையெழுத்து போடுவீங்க. ஆனா உங்களால உங்க கட்சி தொண்டர்களே உங்க ரசிகர்களை கட்டுப்படுத்த எல்லாத்தையும் வயலேட் பண்ணுவாங்க. போலீஸ் ஒண்ணு கேட்கவும் கூடாது, கேட்டாலும் தப்பு, கேட்கலனாலும் தப்பு. அரசாங்கம் அதை பெர்மிஷன் கொடுத்து அதை உங்களை தடுத்தாலும் தப்பு, தடுக்கலைனாலும் தப்பு.